தியா, உள்ள இருக்கியா? ஆதி குளிச்சிட்டு தானே இருக்காரு, எதுக்கு கூப்பிடுறாரு? தியா கேக்குதா? ஆதி சொல்லுங்க. தண்ணி வரல, மோட்டர் போடு. மோட்டர் போட சொல்றாரு, கரண்ட் வேற இல்ல. ஆதி கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை போயிட்டு இருக்கு, கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லையா? நான் குளிக்காம அப்படியே நிக்கிறேன். ஒண்ணு பண்ணு, கீழே அடிப்பம்பு இருக்கும், எனக்காக ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரி ஆதி. சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. தியா இருக்கியா? போயிட்டாளா? ஆபீஸ்க்கு வேற டைம் ஆகுது, இந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற இல்ல. அப்பா இவ்வளோ வெயிட், இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரதுக்குள்ள நான் டயர்டே ஆயிட்டேன். தியா வந்துட்டியா? இதை எடுத்துட்டு வரேங்க. இவர் குளிக்கும் போது அந்த கரண்ட் ஆஃப் ஆகணுமா? ஏய் அங்கேயே நில்லு, நீ பக்கெட் வச்சுட்டு கிளம்பு. என்னது, பக்கெட்டை வச்சுட்டு கிளம்பணுமா? பாவம், நீங்க சோப்பு போட்டு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறீங்க, முகம் ஃபுல்லா சோப்பா இருக்கும். எப்படி உங்களுக்கு கண்ணு தெரியும்? நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ அங்கேயே வச்சுட்டு எட்ட போ. என்னது, இங்கேயே வச்சுட்டு போகணுமா? முடியாது. எத்தனை நாள் என்ன வம்பிழுத்துட்டு இருந்தீங்க? தண்ணி வேஸ்ட் ஆகுது, ஒன்னா குளிக்கலாம், அது இதுன்னு எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. இன்னைக்கு நான் தண்ணி கொண்டு வரேன், என்னை இங்கேயே வச்சுட்டு போன்னு சொல்றீங்களா? உங்களை கலாய்க்காம விட மாட்டேன். தியா வச்சுட்டு கிளம்பு. முடியாது ஆதி, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கீழே இருந்து மேலே இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்தேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே போறாதி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வச்சுட்டு கிளம்பு. என்னங்க ஆதி, நீங்க தானே சொல்லுவீங்க தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த தண்ணி இங்க எடுத்துட்டு வரேன், உங்க முகமெல்லாம் சோப்பா இருக்கு, உங்களால கண்ணை திறந்து கூட பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் கொண்டு வந்த தண்ணியை கொட்டிட்டீங்களா, என்ன பண்றது? எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நான் உள்ள வந்து கொடுத்துட்டு தான் போவேன். ஏய் தியா, வேண்டாம், அங்கேயே வச்சுட்டு போ. முடியாது. ஹேய், வேண்டான்னு சொன்னேன், வச்சுட்டு நீ கிளம்பு. ஏன் ஆதி, உங்களுக்கு என்ன வெளிச்சம் வந்தா கூச்சமும் சேர்ந்து வருமோ? இங்க பாருங்க ஆதி, நான் உங்க பொண்டாட்டி. இப்படிதானே என்னைய பண்ணீங்க? பொண்டாட்டி கிட்ட என்ன கூச்சம் வேண்டி கிடக்கு? ஹேய், என்ன என் பிட்ட எனக்கே போடுறியா? அட யாரு சொன்னா என்னங்க? இங்க பாருங்க, நான் கீழே இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை மேலே தூக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எங்கேயாவது பார்க்காம எங்கேயாவது தள்ளி விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? பாவம், நீங்க கண்ணை கூட திறக்க முடியாம இருப்பீங்க. நான் கொண்டு வந்து தண்ணியை கொடுத்துட்டு தான் போவேன். இங்க பாரதியா, வேணா, நீ வச்சுட்டு ஒழுங்கா போயிடு. அது எப்படி விடுவேன்? டேய் ஆதி. ஹேய், என்ன ரொம்ப தைரியம் தான் உனக்கு? இதுல என்ன தைரியம்? உங்க பேரை நான் சொல்லாம வேற யாரு சொல்லுவா? இங்க பாரு, வச்சுட்டு போயிடு சொல்லிட்டேன். அப்புறம் நீ மாட்டின மவளை ஒண்ணு சும்மா விட மாட்டேன். ஏய் ஆதி, நான் உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி கிட்ட எதுக்கு உனக்கு கூச்சம்? வேணும்னா நான் வந்து முதுகு தேய்ச்சி விடவா? ஹேய், வச்சுட்டு போன்னு சொன்னேன், வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, மவளை உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, வச்சுட்டு கிளம்பு. சரி சரி, நான் இங்கேயே வச்சுட்டு போறேன், நீங்க குளிச்சுட்டு வாங்க. ஹேய் தியா, என்னாச்சு? என்ன வச்சுட்டு போன்னு சொன்னல, பாரு இப்ப என்ன ஆச்சுன்னு. தண்ணி எல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு. சாரி, என்னை விடுங்க, நான் போய் தண்ணி மொண்டு வரேன். இதுக்கப்புறமா விடுங்க, நான் போறேன். அப்படியே மேடம் எஸ்கேப் ஆனா எப்படி? வெளியில நின்னுட்டு என்ன வாய் பேசுன? என்ன சொன்ன?
முதுகு தேய்ச்சி விடுறியா? எங்க தேய்ச்சி விடு. நான் சும்மா சொன்னேன். கேக்கல. நான் சும்மா சொன்னேன். காதுல விழல. நான் சும்மா சொன்னேன். சரி, அது மட்டும் தானே சும்மா சொன்னேன். மத்ததெல்லாம் எப்படி? என்ன மத்ததெல்லாம்? நீ தானே சொன்ன. என்ன சொன்ன? ஞாபகம் இல்லையே. அது எப்படிடி? இப்ப வெளியே நின்னுட்டு அவ்வளோ வாய் பேசுன, உள்ள வர்றதுக்குள்ள உனக்கு எல்லாம் மறந்துடுச்சா? நீ அதை சொன்ன நான் நம்பணும். என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? இருட்டுல கூச்சம் இல்ல, வெளிச்சத்துல கூச்சமா இருக்கான்னு கேட்ட. ஹே, என்ன பாரு. ம்ஹும். இப்போ யாரு கூச்சப்படுறா? நீயா நானா? அது விடுங்க ஆதி. முடியாது டி பொண்டாட்டி. வெளியில நின்னு வாய்க்கிழியே பேசுன. என்ன சொன்ன? டே ஆதியா? நீ எப்படி வேணாலும் கூட்டுக்கோ. டே ஆதின்னு கூப்பிடு, வாடாதின்னு கூப்பிடு, போடாதின்னு கூப்பிடு, என்ன வேணாலும் சொல்லி கூட்டுக்கோ. ஆனா இப்போ இப்போ நீ என்ன மாமான்னு கூப்பிடணும். நீ என்ன மாமான்னு சொன்னிட்டீன்னா நான் உன்னை விட்டுருவேன். இல்லைன்னா கரண்ட் வந்து இந்த பைப்பில் தண்ணி வர்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். இங்கேயே இருக்க வேண்டியதுதான். எப்படி சௌரியம்? மாமான்னு சொல்றியா இல்லை இப்படியே இருக்கியா? என்ன மேடம் அமைதியா இருக்கிறத பார்த்தா இங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க போலியே. என்ன வாயை திறக்கவே மாட்ற? ஆதி விடுங்க, நான் போறேன். எனக்கு கூச்சமா இருக்கு. என்னது கூச்சமா? எங்க எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். இப்போ விடுங்க. ம்ஹும். விடுங்க. ம்ஹும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க? என்னடி சவுண்ட் அதிகமாகுது? ஆ, எனக்கு என்ன உங்க மேல பயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ பயம் இல்ல. நான் எதுக்கு பயப்படணும்? பயம்லாம் ஒன்றும் கிடையாது. டேய் ஆதி விடுறா. அப்புறம் அப்புறம் விடுறா ஆதி. அப்புறம் போங்க. என்னம்மா பேசு. வேற என்ன சொல்லணுமோ சொல்லு. வேற ஏதாவது என்ன சொல்லி திட்டணுமா? திட்டிக்கோ. போங்க. நான் எதுக்குங்க உங்களை திட்ட போறேன்? அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி விடுங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு குளிக்க. இப்படியேவா போற? ஏன்? இல்ல, மேலெல்லாம் சோப்பு நொறி ஆயிடுச்சு. ஒண்ணு பண்ணலாம், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து குளிச்சிருவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ரொம்ப தான் ஆசை. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன், என்னை விடுங்க. சரி சரி, ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி விடுங்க. இப்போ போய் மொண்டு வா. ம். அப்பா, என்ன இதெல்லாம்? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஆதி கோவப்படாதப்பா, எல்லாம் ஒரு காரணமா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் இவளை நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு என்னால மன்னிக்கவே முடியாது. காலையில போகும்போது கூட அவளை பெயில்ல எடுக்கிறாங்க, பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. நானும் மாமா ஒத்தையில கஷ்டப்படுவாரு, நீங்க கூட போனீங்கன்னா அவருக்கு துணையா இருக்குமேன்னு போயிட்டு வாங்கன்னு விட்டேன். ஆனா நீங்க என்னடானா மறுபடியும் இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னப்பா இதெல்லாம்? ஆதி ஒரு நிமிஷம் கோவப்படாதப்பா, நான் சொல்றது கேளு. நான் காலையில உன் மாமா கூட தான்ப்பா போனேன். சித்ராவை பெயில எடுத்து அவ வீட்டிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள சித்ரா ஒரே அழுக. அவ பண்ண தப்ப உணர்ந்து அழுது உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாப்பா. அது மட்டும் இல்லாம அவளை பெயில்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லியும் போய் கையெழுத்து போட்டு வரணும். அப்படி இருக்கும்போது தினமும் ஊர்ல இருந்து எப்படிப்பா இங்க வந்துட்டு போக முடியும்? அதுக்கு வெளியில ஏதாவது ஹாஸ்டலா பார்த்து தங்க வைக்க வேண்டியது தானே. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆதி, உங்க அப்பா கிட்ட ஏன் கோவப்படுறீங்க?
இல்ல அவரு எல்லாம் தெரிஞ்சுதானே கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்பா, இவ இந்த வீட்ல இருந்தா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஆதி, என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நான் இவளை வெயில்ல வெளியே எடுத்து கூட்டிட்டு வரும்போதே உன் மாமாவுக்கு வாக்கு கொடுத்தேன்ப்பா. அவருக்கு சித்ரா நம்ம வீட்டுக்கு வர்றதே பிடிக்கல. அவர் வேண்டான்னு தான் சொன்னாரு. ஆனா எனக்கு மனசு கேட்கலப்பா. சித்ரா என்னைக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போச்சோ அன்னையிலிருந்து அவர் ஒழுங்கா தூங்கல, ஒழுங்கா சாப்பிடல, கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன்ப்பா. அப்படி இருக்கும்போது தினம் அவளை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு அவ ஒரு உடம்புல சக்தி இல்லப்பா. நீ பாரு ஆதி, நீ சித்ராவுக்காக பார்க்காத, உன் மாமாவுக்காக பாரு. அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவர் எதுக்கு அது கஷ்டப்படணும்? அதுவும் இல்லாம சித்ரா தம் பண்ண தப்ப உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை அப்படியே விட்டுட்டு வர முடியும்? மாமா, தியா என்ன மன்னிச்சிடுங்க. தியா, மாமா மேல இருக்கிற ஆசையில நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நிச்சயமா உங்க அப்பா இறக்கணும்னு நான் நினைக்க கூட இல்ல. அது எல்லாமே தப்பா போய் முடிஞ்சிருச்சு. எனக்கு அவர் கொல்லணும்னு எந்த ஆசையும் இல்ல. தியா, என்ன நம்பு. நான் பண்ண தப்பை எல்லாம் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், நடிக்காத. சரியான நடிப்புக்காரி. யார நடிச்சு ஏமாத்துறதுக்கு இங்க வந்திருக்க? உன் நடிப்புக்கெல்லாம் என் அப்பா ஏமாறுவாரு, நான் ஏமாற மாட்டேன். மாமா, சின்ன வயசுல இருந்து என்ன பாக்குறீங்க. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? ஷாரிடி, நீயா? நீ ஈ எறும்புக்கு துரோகம் பண்ண மாட்டியா? ஒரு உயிரை கொன்னுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம மறுபடியும் எப்படி உன்னால இந்த வீட்டுக்கு வர முடியுது? நீயா வெளியே போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா? ஆதி, என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிப்பா பேசணும்? அப்போ அவ இந்த வீட்டுல இருக்கட்டும், நான் போயிட்டுமா? ஆதி, என்னப்பா? அப்பா, இவ பண்ணின எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீங்க எப்படிப்பா இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இவ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கும் என் தியாவுக்கும் ஆபத்து தான். அவ யாரையும் கொல்ல தயங்க மாட்டாப்பா. அவளை கூட்டிட்டு வந்ததுக்கு பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, பாத்துக்கோங்க. ஆதி, சித்ராவை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன்ப்பா. அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளை அப்படி மாத்திருச்சு. மற்றபடி அவ தங்கம்பா. தங்கமோ தகரமோ இப்போ அந்த சர்டிபிகேட்லாம் எனக்கு தேவையில்லைப்பா. இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஆதி, உன் மாமாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. இப்போ போய் நீ சித்ராவை வெளியே அனுப்புனா அவரும் வருத்தப்படுவாரு. அவர் சித்ராவை இந்த வீட்டுக்கு போக வேண்டான்னு தான்ப்பா சொன்னாரு. நான் தான்ப்பா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் சித்ராவை கொண்டு போய் விட்டா அவரை யோசிச்சு பாரு ஆதி. இவளுக்காக இனினாலும் உன் மாமாவுக்காக இவ இங்கேயே இருக்கட்டும் ஆதி. மாமா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவளா ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்க மேல இருக்கிற அளவுக்கு அதிகமான பாசத்தினால தான் மாமா நான் இப்படி பண்ணணும். எப்படி மாமா நீங்க என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதவன்னு நினைச்சீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு தான் மாமா நான் நினைப்பேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ, நான் நல்லா இருப்பேன். ஆதி, பாவம் ஆதி, அவ இங்கேயே இருக்கட்டும். அறிவு இருக்கா உனக்கு? மண்டையில மரகர கழிஞ்சிச்சா? நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கிறது எனக்காக இல்ல, உனக்காக. அவ என்ன காரியம் பண்ண நம்ம ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும்னு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சும் இப்படி இருக்க, உனக்கு கோவமே வராதா? அறிவு கெட்டவா. இவளை இப்படியே விட்டுட்டு இருந்தா நாளைக்கு நம்மளையும் கொல்லுவா, கொலகாரி. அப்படி சொல்லாதீங்க மாமா. நான் தெரியாம பண்ண ஒரு குற்றத்துக்காக இப்ப வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க எனக்கு கொலைகாரின்ற வார்த்தை சொல்லி என்ன மேல காயப்படுத்தாதீங்க மாமா. ஏய், சீ, வாய மூடு. நடிக்காத என்கிட்ட. ஆதி, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் என்ன நடக்குதுன்னு. அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, புரிஞ்சுக்க மாட்டியா? பாரு பாதி, நான் சொல்றேன்னு கோவப்படாத. மாமா என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு எதுக்குப்பா தண்டனை? ஒரு வாரம் சித்ரா இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவளால ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா அன்னைக்கு அவளை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். எனக்காக இல்லப்பா, மாமாவுக்காகப்பா. ஆமாம் பாதி, உன் மாமாவுக்காக பாரு.
அப்பா நீங்களா இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது தான்ப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ கொன்னது யாருன்னு தெரியுமா? அது உங்க நண்பன்பா. மறந்துட்டீங்களா எல்லாத்தையும்? சாரிப்பா, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆதி, ராஜசேகர் என்னுடைய நண்பன். சந்தர்ப்ப சூழ்நிலையினால இப்போ அவன் உயிரோட இல்லைன்றதுக்காக அவனை நான் உதாசீனப்படுத்துறேன்னு இல்லப்பா. என்னைக்கும் அவன் என் மனசுல வாழறான். ஆனா உன் மாமாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு ஆதி. நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல நிறைய பண உதவி பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டாவும் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கஷ்டம்னு இருக்கும்போது எப்படி அதை விட்டுட்டு போக முடியும்? உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அவர் நம்மளுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? அது எதையும் எதிர்பார்த்து பண்றது கிடையாது. ஆனா அவங்களோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? பாரு பாதி, அம்மா சொன்னதுதான் நானும் சொல்றேன். ஒரு வாரம் சித்ரா இங்க இருக்கட்டும். அவளால் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா அனுப்பிடலாம், இல்லைன்னா அவ இங்க இருக்கலாம். தினமும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போடணும். ஊர்ல இருந்து தினமும் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸ்டேஷன் கேஸுன்னு அலையிறதுனால ஹாஸ்டல்லையும் இவளை அனுப்ப முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பாதுகாப்பான இடம் இதுவாக தான்ப்பா இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா மன்னிக்கிறது மனுஷ இயல்பு தானப்பா. அம்மா தியா, நான் இப்படி பேசுறேனேன்னு என் மேல ஏதாவது வருத்தமாமா? மாமா அது இல்லை மாமா. உங்க விருப்பம் என்னவோ, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீங்க செய்யுங்க. அப்பா என் கூட இல்லாத குறைய நீங்க தான் நிறைவேற்றுறீங்க. நீங்க எது பண்ணினாலும் சரியாதான் மாமா இருக்கும். ஆதி, என்னப்பா சொல்ற? அதான் சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் சொல்றத கேட்கவா புரிங்க? என்னமோ பண்ணுங்க. நானும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் அமையல. உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு. என் மகனுக்கு நல்ல சம்பளம், 6 மாசம் தான் வேலை, 6 மாசம் வீட்டோட இருப்பான். பார்த்தா சொல்லறேன். அப்புறம் என்ன சமையல்? நான் எங்க வச்சேன்? உங்க வீட்டில் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியே இங்கேயே உக்காந்துட்டேன். அதான் நான் பார்த்தேன், இவ வந்து எதுக்கு இங்கே உட்காந்துருக்கான்னு பார்த்தா குழம்பு கேட்க தான் வந்து உட்காந்துருக்காளா? என் வீட்டு மரத்து இலை உன் வீட்டு வாசல்ல விழுதுன்னு என்ன ஏச்சி ஏசுன. இப்போ வந்து குழம்பு கேட்க வந்துட்டா. குழம்பு நான் எங்க குழம்பு வச்சேன்? நேற்று வச்ச நீச்ச தண்ணி இருந்தது, அதை குடிச்சிட்டு அதோட உட்காந்துருக்கேன். நீ குடிப்ப? உன் மொவனும் மொவலும் அவங்க என்னத்தை சாப்பிடுவாங்க? அவனும் அதே தான் சாப்பிட்டான். அதுக்கு தான் காலான காலத்தில் மருமவை எடுக்கணுன்றது. மருமவை இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவள் சமைச்சு போட்டு இருந்திருப்பா, நான் சாப்பிட்டு உக்காந்துருப்பேன். இப்போ பாரு, சோறு பொங்கிக்கார கூட ஆள் இல்லாமல் உக்காந்துருக்கேன். அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? தங்கச்சி குழம்பு வச்சிருக்கா, போய் சாப்பிடுங்க. எங்க குழம்பு வச்சா? நீச்ச தண்ணி தானே நம்ம குடிச்சோம், அதுவே எனக்கு வயிறு புல்லா இருக்கியா? குழம்பு வச்சிருக்காளோ, நீ போய் சாப்பிடு. என்னம்மா என்ன சொல்றீங்க? நீச்ச தண்ணி குடிச்சீங்களா? உங்களை யாரு அதெல்லாம் சாப்பிட சொன்னா? நல்லா வெள்ளாட்டு கறியா குழம்பு வச்சிருக்கா, போய் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். தெரியலக்கா, எனக்கே தெரியாம வச்சிருப்பாவ போல. வச்சிருப்பாவ. போய் சாப்பிடு. வாங்கல, ஒரு வயிற்று தின்னுட்டு போலாம். இல்ல வேண்டாம், நீயே சாப்பிடு. புதுசா வீடு வேற கட்டிட்டு இருக்கிய, நிலம் வேற வாங்கியிருக்கிய, கேட்டா நீச்ச தண்ணி தான் சாப்பிட்டோன்னு. நமக்கு எதுக்கு? நான் வாரேன். சே, இந்த கதிர் வேற இந்நேரத்துக்கு வந்து இதை சொல்லிவிட்டான். இவ என்ன நினைச்சிட்டு போறாளோ? போயிட்டு போறேன், நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம போய் சோறு போட்டு சாப்பிடுவோம்.